என் பேர் யுவரஞ்சனி. நாங்க ஆத்துப்பாக்கத்துல இருந்து நாங்க வரோம். எங்களுக்கு வீடு கட்டாம பல வருஷமா எங்க அப்பா வீடு கட்டுறதுக்காக அது போராடிட்டு இருந்தாரு. அந்த வீடு கட்டாத அளவுக்கு எங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது அந்த வீடு கட்டாத அளவுக்கு காசை ஏமாத்தி ஏமாத்தி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கும் அந்த அளவுக்கு தெளிவு கிடையாது. அப்பா குடிபோதையில இருக்கும் போதும் குடிச்சிட்டு வீட்டான் கிளர்க்கு பிரசிடென்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி குடிபோதையில இருக்கும் போது மட்டும் அப்பா கிட்ட பேங்க் புக் ஆதார் கார்டு எல்லாமே வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த பேங்க் புக்கை வச்சுட்டு அந்த இதுல இருந்து காசு அதான் வீடு கட்டுறதுக்கோசம் அந்த காசு போட்டிருக்காங்க. அதுல இருந்து எடுத்து காசு அவங்க செலவு பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கேட்கும் போதெல்லாம் எங்க அப்பா எங்க அம்மா கேட்கும் போதெல்லாம் இல்ல இன்னும் வரல, காசு போடல அக்கௌண்ட்ல இருந்து, அது காசு போட்டாக்கா நாங்க 6 மாசத்துல 7 மாசத்துல அது மாதிரி நாங்க கட்டி தரோம்னு சொல்லிட்டு காரணம் காட்டி இப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அது சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்களால எதுவும் கேட்க முடியல. இப்போ ரீசெண்டா அப்பா லாரி ஆக்சிடென்ட்ல இருந்ததுல இருந்து அப்பா இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போது அந்த கேஸ் முடிக்கிறதுக்கோசம் ஃபைல் பண்றதுக்கோசம் என் அப்பா இது மாதிரி டெத் ஆயிட்டாங்க, நீங்க வீடு கட்டி முடிக்கணும் சொன்னாங்க. இல்ல மேம் எங்களால வீடு கட்ட முடியாது, அப்பா டெத் ஆயிட்டாரு, ஆல்ரெடி நாங்க கடன்லாம் பிரச்சனை இருக்கும், அதனால இதுக்கு மேல எங்க வீடு கட்ட முடியாது, இந்த காசும் எதுவுமே நீங்க போடாம நாங்க எப்படி வீடு கட்ட முடியும் மேம் கேட்டதுக்கு இல்ல நாங்க வேற வீடு ஏற்பாடு பண்ணி தரோம், வேற ஒருத்தவங்க வீடை வச்சு நீங்க அது போட்டோ எடுத்து நாங்க அமுச்சு விட்டுறோம் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து. கலெக்டர் எல்லாம் சொன்னாங்கன்னா இது உங்க வீடு தான் சொல்லி காரணம் காட்டி வச்சு எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் நான் கேட்டேன் மேம் அது எப்படி மேம் வேற ஒருத்தர் வீடை வச்சு நாங்க எப்படி மேம் நாங்க காரணம் காட்டி வச்சு நாங்க சொல்ல முடியும்னு சொன்னதுக்கு இல்ல நீங்க சொல்லிதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா 2வது பில்லு 3வது பில்லு எல்லாம் போடுறதுக்கு நாங்க காசே எடுக்கலாம், அந்த காசை வச்சு நீங்க அந்த காசை திருப்பி கட்டுற மாதிரியே இருக்கும், 75,000 திருப்பி கட்டுற மாதிரியே இருக்கும், இல்லைன்னா நீங்க வீடு புது கட்டுற மாதிரியே இருக்கும், எனக்கு கணக்கு அமைச்சு வச்சுட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதனால எங்களால என்ன பண்ண முடியும், சரி மேம் அதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். வீடு 25,000 ரூபாய் ஒரே பில்லு வந்தது. அது வந்துதான் ஒருத்தராண்ட கடன் வாங்கி 50,000 ரூபாய் கடன் வாங்கி பேஸ் மாட்டு போட்டு மண்ணை கொட்டணும். கொட்டிட்டு அதுக்கப்புறம் பில்லு வரும்னு பார்த்தா பில்லும் வரல, எதுவுமே வரல. இவங்க தில்லுமுல் தரமா வாங்கி துணி போட்டு ஏன்னா காசு கட்டுனாக்கா நாங்க எப்படி கட்டுவோம், நாங்க துண்ணாதானே நாங்க பயப்பட முடியாது, நாங்க துண்ணாக்கு நாங்க எதுக்கு பயப்படணும், யார் அக்கௌண்ட் புக்கும் அவங்களே கிளக்கு எல்லாருமே அவங்களே வச்சிருந்திருக்காங்க. அப்ப குடிபோதையில தெளிவா இருக்கும்போது கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க. குடிபோதையில இருக்கும்போது அப்பா உயிரோடு இருக்கும்போது கூட்டிட்டு போயிட்டு பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டு அப்பாதான் எடுத்தாரு, உங்க அக்கௌண்ட்ல உங்க காசு தானே விழும், அது எப்படி நாங்க எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அதே காரணம் காட்டி ஸ்டேட்மெண்ட்ல கேக்குறாங்க எங்களை. நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. போயிடுமா அது 1.75 சொன்னாங்க. 25,000 வந்தது. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நாங்க எடுத்தோம், ஃபர்ஸ்ட் பில். 2வது 3வது நாங்க எதுவுமே இல்ல. 4வது பில்ல லாஸ்டா சொல்றாங்க 40,000 நான் கொடுக்குறோம், வீடு கட்டி தரேன்னு சொல்லாம ஒரு செட்டு மாதிரி நாங்க போட்டு தரோம். வீடியோ ஆபீஸ்ல இருந்து மேம்ல சொல்றாங்க நாங்க செட்டு மாதிரி போட்டு தரோம். அதுக்கு பேசின அந்த ரெக்கார்டு இருக்கு அவங்க கிட்ட, நான் பேசின ரெக்கார்டு வச்சிருக்கேன் நான்.